நபிகள் நாயகம் அவர்களினுடைய மகன் இப்ராஹிம் அவர்கள் குழந்தை பருவத்திலேயே இறந்து விடுகிறார்கள். அந்த நாள் பார்த்து தம்முடைய வீட்டிலே நபிகள் நாயகம் அவர்களின் மகன் இறந்த அந்த நேரத்திலே சூரிய கிரகணம் ஏற்பட்டு விடுகிறது. மக்கள் பேசிக் கொள்கிறார்கள், பார்த்தீர்களா, ரசூலுல்லாவுடைய வீட்டில் ஒரு இறப்பு என்றால் சூரியனே துக்கம் அனுஷ்டிக்கிறது. ரசூலுல்லாவுடைய மகன் இறப்பும் சூரிய கிரகணம் ஏற்பட்டதும் ஒரே நாளாக இருக்கிறது. மக்கள் பேசிக் கொள்கிறார்கள். ரசூலுல்லா இந்த நேரத்தில் பிரச்சாரம் பண்ணல, உண்மையிலேயே தன்னுடைய அந்தஸ்தை தம்முடைய மதிப்பை புகழை உயர்த்தி கொள்வதற்கு மிக அருமையான தருணம். என்னுடைய மகனுடைய இறப்பையும் சூரிய கிரகணத்தையும் சேர்த்து பேசுறீங்களா? நன்கு புரிந்து கொள்ளுங்கள். இன்ன ஷம்ஸவுல் கமர ஆயத்தானி மின் ஆயாத்தில்லா, சூரியனும் சந்திரனும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் உள்ளவை. லா யன்ஹசிஃபானி லிமௌத்தி அஹதின் வலா லி ஹயாத்திஹி, யாருடைய மரணத்திற்காகவும் யாருடைய பிறப்பிற்காகவும் சூரியனோ சந்திரனோ துக்கம் அனுஷ்டிக்க வேண்டிய தேவையில்லை. இந்த பேச்சை விட்டொழியுங்கள் என்று நபிகள் நாயகம் சொல்லுது. அப்போதே தன்னுடைய மகனை இழந்த துயரத்தில் இருந்த போதும் கூட மக்களை அழைத்து இவ்வாறு பிரச்சாரம் செய்தார்கள். எந்த அளவுக்கு தம்முடைய உள்ளத்திலே தான் புகழப்படுவதை வெறுக்கக்கூடிய, நஞ்சாக வெறுக்கக்கூடிய நபராக இருந்திருந்தால் இப்படிப்பட்ட ஒரு செயலை நபிகள் நாயகம் அரங்கேற்றி இருப்பார்கள். புகழ்ச்சியை கண்ட ரசூலுல்லாவுக்கு எவ்வளவு வெறுப்புன்னு பாருங்க. இதுதான் நபிகள் நாயகம் அவருடைய இயல்பாகவே